1954ஆம் வருடம் ஜப்பானில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஒரு சாதாரண நாள் போல தான் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போதுதான் ஒரு மனிதன் இமிகிரேஷன் கவுண்டருக்கு வந்தான். அவனோட பாஸ்போர்ட்டை ஆஃபீஸர் எடுத்து பார்த்தார். முதல் பார்வையில் எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனா கண்ட்ரி நேமை பார்த்ததும் அவர் நின்றுட்டார். அதுல எழுதியிருந்தது டாரெட். ஆஃபீஸர் மேப் எடுத்து காட்டி இந்த இடம் பிரான்ஸ்னு சொன்னாரு. அந்த மனிதன் ஒரு செகண்ட் கூட தயங்கல. அமைதியா சொன்னா, இல்ல, இது டாரெட். எங்க நாடு ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, அவனோட வீசா வேலிட், பாஸ்போர்ட் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒரிஜினல், ஹோட்டல் புக்கிங் கூட கன்ஃபார்ம். அதனால இன்வெஸ்டிகேஷனுக்காக அவனை ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சாங்க. டோர் வெளியே செக்யூரிட்டி கார்ட்ஸ். அடுத்த நாள் காலை ரூமை திறந்தப்போ அந்த மனிதன் அங்க இல்ல. விண்டோ திறக்கல, டோர் லாக்கா தான் இருக்கு. ஒரு தடயமும் கிடைக்கல. அப்போ அந்த மனிதன் யார்? டாரெட் உண்மையிலேயா இருக்குதா, இல்ல அவன் வேறொரு உலகத்திலிருந்து வந்தவனா? இது மித்தா, உண்மையா? நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஒரு ஃபேக்ட் சப்ஸ்கிரைப்.